வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். எஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இன்னொரு 10 நாள் அது ட்ரெண்ட் ஆகும். அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்கும். என்னென்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்காக வீடியோ ஓட்டி பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கும்போது தான் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அது எமோஷனலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட அப்படியே இன்ட்ராக்ட் தான் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு எதுவுமே கிடையாது, அப்படியே இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்ல போகிறேன். உங்களுக்கே தெரியும், இப்போ 10 நாள் முன்னாடி சிஎஸ்கே வந்து ஃபிட்னஸ் என்ற பேரில் ஒரு டீம் மீட்டிங் கூப்பிட்டு அப்படியே பேசினாங்க. அது சும்மா வெளியே ஃபிட்னஸ்னு காட்டினாங்களே தவிர உள்ளே நிறைய நடந்துச்சு. எனிவே கொஞ்சமாக நமக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்லேருந்துனா சிஎஸ்கே இந்த லாஸ்ட் 3 இயராக எதுவுமே சரியாக போகல. அதில் இந்த லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸு ஃபேன்ஸோட வியூஸ்லேருந்தே நிறைய எடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஃபேன்ஸோட வியூஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அதை நான் மிக ஒரு பெரிய விஷயம். அது என்ன பார்த்தீங்கன்னா தப்பு நடக்கும்போது தான் தெரியும். நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் திங், ருத்ராஜ் கேப்டனாக கண்டினியூ பண்ணலாமா வேணாம், என்ன ஃபேன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது, ஒரு ரிவ்யூ. ரெண்டாவது, ருத்ராஜ் ஓப்பனராக நல்லா பண்ணுறாரா பண்ணலையா, ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, இல்லை டாட் பால் ஆடுறாரு, இல்லை டீம் சேவ் பண்ணலாம் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போய் நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. மூணாவது, கார்த்திக் சர்மாவே பிரசாந்த் வெரி நீங்கள் எடுத்த காசுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணீங்களா, இல்லை அவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னா அவங்களுக்கு ஏன் அவ்வளோ காசு கொடுத்து எடுத்தீங்க, இல்லை அவளை மென்டலி ட்ரெயின் பண்ணீங்களா இல்லையா வந்துச்சா. ஃபீல்டிங் ஏன் சொதப்புறாங்க. ஸோ எஸ்பெஷல் தூபி ஒரு நல்ல பிளேயரை ஃபீல்டிங்காக நம்ம உட்கார வைக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம், ஓகே அந்த மாதிரி போயிடுச்சு. எம்எஸ் தோனி டீமுக்குள்ளே வரும்போது யாரை உட்கார வைக்கலாம், உட்கார வைக்கூடாது. இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, யூஸ் பண்ணலையா, எக்கச்சக்கமான இது ஃபேன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும். என்னதான் நடந்தாலும் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த வருஷமும் கேப்டனாக கண்டினியூ பண்ணுறாரு. இந்த அப்டேட் அதிகாரப்பூர்வமாக நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க. எஸ், இதான் உண்மை. ஸோ இது நடக்க போகுது. ஸோ இவ்வளோ அனலைஸ் ஏன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் சிஎஸ்கே வந்து எம்எஸ் தோனியோட துளி கூட டச் கிடையாது. அவர் சும்மா வருவார், ப்ராக்டிஸ் பண்ணுவார், போவார். ஏன்னா எம்எஸ் தோனியோட முடிவு தான் எல்லாமே. நான் இன்ஜுரி அவ்வளோதான். கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், மைக்கேல் ஹசில், ஃப்ளம்மிங்கு அண்டு ருத்ராஜ் கெய்க்வாட், இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட்டில் விட்டாங்க. அதனோட ரிசல்ட் தான். இருந்தாலும் ருத்ராஜ் நம்ம பாராட்டலாம் ஒரு இடத்துல. ஏன்னா இவ்வளோ இன்ஜுரி கன்சர்ன்லையும் அவர் வந்து முயற்சி பண்ணார். எஸ், ருத்ராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட ஆன்சர் என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு டீம் தர நான் செட் பண்ணிட்டு போகிறேன், அந்த டீமில் அந்த பர்சன் இன்ஜுரி ஆகிறார். இதில் நீங்கள் எஸ்பெஷலி ஆயுஷ் மாத்திரை எடுத்துக்கலாம். அப்படியே ஜேமி ஓவர்டன் நம்மளை காப்பாற்றி எங்கேயோ கொண்டு போகிறோம், ஜேமி ஓவர்டன் இன்ஜுரி. ஆனால் ஒரே மேட்ச் ஆனாலும் ராமகிருஷ்ணா கோஷ் நல்லா பண்ணார், இன்ஜுரி. நேதர்லி ஸ்டார்டிங்லேயே இன்ஜுரி. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் கொண்டு வரோம், அதை சரியாக யூஸ் பண்ண முடியல. ஒரு அக்யூலேஷன் உள்ளே கொண்டு வரோம், அடுத்த மேட்ச் உட்கார வைக்கிறோம். ஏன்னா பிச்சு தப்பாக கணிக்கிறோம், எல்லாமே தப்பாக போயிடுச்சு. ஸோ ஒரு ஈவன் பிசியோதெரபிஸ்ட் சரியாக அங்கே இது கொடுக்கல, ஃபீல்டிங் கோச் சரியாக ஃபீல்டிங் கோச் கொடுக்குறாரா, ஏன் தூபே கேட்ச் பிடிக்கிறாரு, நிறைய எல்லாமே. ஏன்னா நீங்கள் தூபே வந்து சிஎஸ்கே ஒரு பயங்கரமான ஃபினிஷிங் ரோல் தான் வைக்கிறாங்க. இதில் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது. அவர் ஃபினிஷர் கிடையாது, தூபே ஃபினிஷர் கிடையாது. தூபே ஒரு நல்ல ஸ்பின்னரை ஹிட் பண்ணுற ஒரு ஆள். அவரை நீங்கள் 8வது ஓவர் 9வது ஓவரில் இறக்கி விட்டீங்கன்னா அவரோட எபிலிட்டி தெரியும். நீங்கள் ஏன் அவரை வந்து ஃபினிஷிங் ரோலில் இறக்கி விடுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ஏன் தூபேவை குறை சொல்கிறீங்கன்னு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, தூபே ஃபேன்ஸ். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த ஆன்சர் வருது. எனவே ஒரு பிளேயரை சிஎஸ்கே வந்து ப்ரமோட் பண்ணுறது ஃபினிஷரானா அவர் தான் பெருமைப்பட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன அவரோட கெரியரில். எனிவே அது அவங்களோட வியூஸ், அதில் அவங்க ஃபேன்ஸோட வியூஸ் அதை விட்டுருவோம். பட் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா அவரோட ஃபீல்டிங் எபிலிட்டி வந்து ஒரு பெரிய கன்சர்னாக பார்த்துருக்காங்க. அதனால ட்ரேடுன்னு வரும்போது அவரை வந்து உள்ளே அனுப்பிடலாமோ அப்படின்ற மைண்ட் செட்லேயே வந்துட்டாங்க. அதனோட அப்டேட் இன்னும் கூடி சீக்கிரம் வெளியே வரும். ஓகே, ஸோ இவ்வளோ நடந்திருக்குல்ல. இப்போ ஃப்ரெஷ்ஷாக திரும்ப அதே டீம் வரப்போகிறார். நாதர் அலி சரியாயிட்டார், நம்ம ராமகிருஷ்ண கோஷ் உள்ள வந்துடுவார். இப்போ அதே மாதிரி தான் வரப்போகுது. இப்போ இதில் என்னென்னா யாரை ரிலீஸ் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. கார்த்திக் சர்மா அனுப்ப வாய்ப்பு இருக்குது, பிரசாந்த் வீரா அனுப்ப வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு காம்பினேஷன் செட் பண்ணும்போது இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. என்னென்னா எம்எஸ் தோனி பிளேயிங் லெவலில் வரணுமா வரக்கூடாதா, இதுதான் வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக வந்து நிற்குது. இது ஏன் வந்து நிற்குதுன்னா, இது எம்எஸ் தோனியே ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ அவர் என்ன டிசிஷன்னா, எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாம் ஒரு இம்பேக்ட் பிளேயராக போய் விளையாடுறதோ இல்லை கீப்பிங் இவர் இம்பேக்ட் பிளேயராக போகிறாருன்னு வச்சுங்களேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவரோட மைண்ட் செட் என்னென்னா ஏஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு. ரெண்டு விஷயம் தான். அஷ்டோஷ் சர்மா இல்லை ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வராங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக அந்த பிளேஸ் அவங்களுக்கு கொடுக்க தான் அவர் பார்ப்பார். நேராக போய் கீப்பிங் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் எல்லா மேட்சும் ஒரு கீப்பிங் சப்ஸ்டியூட் பண்ண ஒத்துப்பாங்களா, இது என்ன அது நல்லா இருக்குமா டீம் காம்பினேஷனுங்கன்னா அதையும் சொல்ல முடியாது. அது நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது.
ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்டை விட்டு கொடுக்கலான்னு 90% முன்னாடி வந்து நின்றுருக்காரு. இதுதான் இப்போ நான் சொல்ல வந்த அந்த மெசேஜஸ். இது சில பேர் ஷாக்காக இருக்கும். சில பேர் என்ன தலைவன் வந்து 14 மேட்ச் ஆட போகிறான், நான் கண்கூடா பார்க்கலான்னு இருக்கேன், நீ வந்து இப்படி சொல்கிறேன்னா இது எஸ். காசி தாத்தா போயிட்டு யாருக்கும் ப்ரெஷர் கொடுக்கல, தோனிக்கு ப்ரெஷர் கொடுக்கல, இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட் போய் ப்ரெஷர் கொடுக்கல, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே எம்எஸ் தோனி தான் எடுக்க போகிறாரு. இது எம்எஸ் தோனியே எடுத்த முடிவு தான். நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வந்துடும். ஒன்று, எம்எஸ் தோனி ரிட்டையர்ட் ஃப்ரம் ஐபிஎல், அவ்வளோதான். ஆனால் சிஎஸ்கே கூட கண்டினியூ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரலாம், ஒரு ட்வீட் வரலாம். இல்லை எதுவுமே சொல்லாமல் மேட்ச் அப்போ மேட்ச்சுக்கு இருப்பார், ஸ்டேடியமில் இருப்பார், டக் அவுட்டில் இருப்பார், எல்லா வேலையும் பார்ப்பார். பிளேயிங் லெவன் யார், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணுவார். ஸோ இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை பண்ணாமே இப்படி பண்ண போகிறாங்களான்றது அது நீங்கள் மேட்ச் அப்போ தான் தெரியும். ஏன் இந்த ஒரு முடிவுக்கு எம்எஸ் தோனி வர்றாருன்னா, எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேன்றதை லிகேசிக்குள்ளே இப்போ நீங்கள் போகணும். இதுக்கு வந்து நீங்கள் 2008 பார்க்கணும். ஐபிஎல் ஆரம்பித்த காலகட்டத்தில் சிஎஸ்கேன்றது ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் போட்டு எங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஃபுல்லாகவே எல்லோ இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல தான் லைட்டாக ப்ளூ இருக்கும், அது எம்ஐ ஃபேன்ஸு. ஸோ அந்தளவுக்கு ஒரு கிரேஸ் வந்து சிஎஸ்கேக்கு இருந்துச்சு. அந்த கிரேஸு, அந்த லிகேசி, ஏன்னா ஐபிஎல்ன்றது ஆப்வியஸாக ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் சிஎஸ்கே ஒரு டாப் ஒரு டீம், ஓகேங்களா, நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு டீம், வேல்யூ இருக்கிற டீம். இதனோட லிகேசி நீங்கள் கண்டினியூவாக கொண்டு போகணும்னா அந்த டீம் அகைன் ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ இந்த 3 வருஷமாக கப் அடிக்கல, இந்த வருஷம் கப் அடிக்கணும், இல்லை டஃப்பாக இருக்கணும், நம்ம ஒரு நல்ல டீம்னு காட்டணும்னா கண்டிப்பாக அதுக்கு பல முயற்சிகள் தேவைப்படுது, ஏன்னா நிறைய மாற்றணும். ஸோ அப்போ எம்எஸ் தோனி என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்னா, ஒன்றே அவர் உள்ளே வந்து கேப்டன் பண்ணணும். அப்படி பண்ணிட்டே இருந்தாருன்னா அவர் ஏஜ் ஆகிடுச்சு, அப்படியே விட்டும் போயிட முடியாது. அவர் போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வெளியே உட்காந்து டக் அவுட்டில் உட்காந்து ஒரு மென்டார் மாதிரி எல்லாமே பண்ணலாம். டீம் 11 நானே கொடுக்குறேன், நீ இதை பண்ணு அதை பண்ணு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு இதை பண்ண முடியும். அவருக்காண்டி ரெஸ்ட் எடுத்து இப்படி பண்ணால் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. அப்படி நடக்கும் பட்சத்தில் விட்டதை பிடிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். இதுதான் உண்மை. இதை தான் வந்து போன வருஷம்லாம் வந்து சிஎஸ்கே வந்து வாங்க போகிறாரு எம்எஸ் தோனி, இல்லை ஒன் ஆஃப் தி பார்ட்னர்னாங்க. அப்படி கிடையாது, சிஎஸ்கேவோட ட்ராவல் பண்ண ஆசைப்படுறாரு. இந்தியா டீம் தெரியும் உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக அவர் விலகிட்டார். ஏதாவது மென்டார் மாதிரி கூப்பிட்டா அந்த T20 ஒரு தடவை போயிட்டு வந்தார், ஓகேங்களா, வேர்ல்ட் கப் ஒரு தடவை பண்ணார். அந்த மாதிரி இந்த டீமுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல் எடுக்க ஆசைப்படுறாரு. அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ விதை தான் வந்து இங்கே வந்து நிற்குது. இப்போ நமக்கு வந்து என்னென்னா 2 விதமான ஃபேன்ஸ் இருப்போம், தோனி ஃபேன்ஸு. இப்போ நான் வந்து இது கூலாக சொல்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எம்எஸ் தோனி நீங்கள் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிற கட்ஸிங்க கிடையாது, சொல்லவும் போகிறதில்ல யாரும், ஓகேங்களா. ரெண்டாவது, எம்எஸ் தோனியோட அவுட்புட் என்ன, இல்லை நமக்கு என்ன அவுட்புட் வேணும், இல்லை சிஎஸ்கேக்கு என்ன அவுட்புட், எண்ட் ஆஃப் தி டே கப்பு வேணும், இதுதான் நமக்கு. ஸோ இந்த டிசிஷனுக்குள்ளே வரும்போது தான் இங்கே எல்லாருமே இந்த ஹார்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு என்ன தேவை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க, சரிங்களா. ஸோ என்ன தேவை, சிஎஸ்கேக்கு அடுத்த ஒரு கப்பு தேவை, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து தோனி முடிவெடுத்திருக்காரு. எஸ், இந்த நியூஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்தால் வரலாம், இல்லை வராமையே கூட நீங்கள் மேட்ச்சில் பார்ப்பீங்க. தலைவன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வருத்தம் தான், தலைவன் கீப்பிங்கில் நிற்கணும், இங்கே வாங்க அப்படி வாங்க அப்படி தள்ளி நின்று சொல்லி சும்மா நின்னாவே போதும், பட்டை கலப்பும் ஒரு கூஸ் பம்ப் இருக்கும், அது வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஃபீலிங், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக தான், அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து உட்காந்துட்ருக்கோம், ஐபிஎலுக்காகவே உட்காந்துட்ருக்கோம். ஸோ தலைவன் வருவார், மேட்சை வந்து கைட் பண்ணுவாருன்ட்டு. எனிவே அவரோட மென்டார்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அவர் டக் அவுட்டில் உட்காந்து பண்ணட்டும். பிளேயிங் லெவன் வந்து, அதாவது அசுதோஷ் சர்மா, ஹர்திக் பாண்டியாலாம் வந்து ஆப்வியஸாக அதுதான் பண்ணியாகணும், ஓகேங்களா. ஸோ இதான் சொல்ல வரேன். இது ஏன் அந்த அளவுக்கு போயிருக்குன்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸுக்காக மட்டுமே ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கே வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பண்ண வரைக்கும் போதும், நீங்கள் வந்து ஒரே ஃபேமிலி சொல்லிட்டு சென்டிமெண்ட்டில் உட்கார வச்சிருந்தனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்கிறதுனால தான், சரிங்களா. ஸோ அதே ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த முடிவு எம்எஸ் தோனியோட முடிவாக இருக்குமே தவிர சிஎஸ்கே எடுத்த முடிவாக இருக்காது. அந்த முடிவு தான் எம்எஸ் தோனி ரிட்டையர்ட் இன் ஐபிஎல் அப்படின்னு ஒரு முடிவு வரலாம். எதையுமே வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது, சரிங்களா. ஸோ இதுதான் இதுவே. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், தலைவன் உள்ளே வரும்போது பிளேயிங் லெவன் பாதிக்கப்படுதா இல்லையா, அவ்வளோதான், ஒன்று தான். அப்படி இந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இல்லை ப்ரோ, எம்எஸ் தோனி தான் ஆடிதான் ப்ரோ ஆகணும், என்ன ப்ரோ பிளேயிங் லெவன் காம்பினேஷன் உடைய போகுது, நான் போகிறேன் பாருங்க பிளேயிங் லெவன் காம்பினேஷன் சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் போடுங்க. அதில் சில பேர் தப்பாக போடுறீங்க. என்னென்னா, சப்போஸ் அசுதோஷ் சர்மா வந்தா, சப்போஸ் ஹர்திக் பாண்டியா வந்தா, சப்போஸ் அந்த டீம்லேருந்து இவன் வந்தா, அதெல்லாம் இருக்கிறத வச்சு போடுங்க. எம்எஸ் தோனி வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, இவரை உட்கார வச்சிடலாம், இதனால் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் போடுங்க. இல்லை ப்ரோ, தலைவன் வந்து உட்காரட்டும், இல்லை ஒரு இம்பாக்ட் பிளேயராக ஆகட்டும், இந்த ஒரு காம்பினேஷன் பாருங்கள்,
தலைவன் இம்பாக்ட் பிளேயராகவும் தேவையில்ல, பிளேயிங் லெவலையும் தேவையில்ல, ஒரு மென்டாராகவே இருக்கட்டும். இந்த காம்பினேஷன் பாருங்கண்ணே, நீங்கள் எது வருதோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நாம் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம், இல்லை மற்றவங்க அதுக்கு ஒரு மார்க் கொடுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்குதோ அதை நான் போடுறேன். ஸோ இதுதான் அப்டேட்டு. யாரும் எமோஷ்னலி ரொம்பலாம் உள்ளே போயிடாதீங்க. எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி போய் தான் ஆகணும். நம்ம ஹீரோவாக கொண்டாடிட்டு இருக்க ஒரு எம்எஸ் தோனியோட பர்சனுக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது, இன்ஜுரி ஆகிட்டுருக்கு, அவருக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே நம்ம தெரிஞ்சாவே நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்போம். எஸ். ஸோ இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அது தனி வீடியோ நான் போடல. நான் திரும்ப சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு நல்ல அக்ரெசிவ் மைண்ட் செட் உள்ள கோச்சை கொண்டு வாங்க. பிளேயர்ஸுக்கு பயம்னா என்னென்னு காட்டக்கூடாது. இதுதான் பயம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாதீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் அது யார் ஆரம்பித்து வைக்கிறேன்னா, ருத்துராஜ் நீங்கள் தான் ஆரம்பித்து வைக்கணும். தயவு செய்து இப்போவும் சொல்கிறேன், ஓப்பனிங் ஸ்லாட் ஆயுஷ் மாத்திரைக்கு சஞ்சு சாம்சன் விட்டு கொடுத்து நீங்கள் 1 டவுன் போகிறீங்கன்னா டெஃபினட்டாக வி வில் கெட் த ரிசல்ட். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது ஒப்பீனியன் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அட் எண்ட் ஆஃப் த டே ருத்ராஜ் சரியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா கொண்டு போகல, கொஞ்சம் ஸ்லோ நான் காட்டாரு. மற்றபடி ஒரு பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன், அக்ரெசிவ் தான் அவர். அதனால் இந்த வருஷம் அவர் ஓப்பனிங்கே போட்டோம், நீங்கள் அதில் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னாலும் ஓகே. பட் என்னோட தனிப்பட்ட முறையில் நான் பண்ணக்கூடிய மாற்றம் என்னவா இருக்குன்னா, ருத்ராஜை நான் 1 டவுன் ப்ரொமோட் பண்ணுவேன். அவர் கேப்டன் பண்ணிட்டு போட்டோம். அக்யூலிசன் எல்லா மேட்ச் வச்சிருப்பேன், ஜேமி ஓட்டன் வச்சிருப்பேன், நேதன் எலிஸை வச்சிருப்பேன். ஆனால் 100 மொத்தம் உட்கார வைப்பேன். வேறு வழி இல்லை. நீங்கள் அந்த மேபி ஸ்பின்னு எடுப்படுதுன்னா இப்போ கொண்டு வரலாமே தவிர மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் தலைவன் தூபேவையுமே நான் உட்கார வச்சு ராமகிருஷ்ணா கோஷை எல்லா மேட்சும் ஆட வைப்பேன். இதுலேயும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அவங்க ஃபேன்ஸ் இவங்க ஃபேன்ஸ் போட்டு அடிக்க வேணாம். ஏன் தூபே உட்கார வைக்கக்கூடாதுன்றது ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கள். ஏன் ருத்ராஜ் ஓப்பனிங்காக ஆடட்டுன்னு ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கள். ஏன் ருத்ராஜ் கேப்டன் பண்ணணும்னு ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தலைவன் எம்எஸ் தோனி பிளேயிங் லெவலில் இருக்கலாமா வேணாமான்றதை நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.